தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை வார்த்தைகளை கை கொண்டதினால்தான் சங்கீதம் 119 சொல்லுகிறான், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளேன். தாவீது கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு வந்ததற்கு அடையாளமாக சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். முதற்றளவில் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவதை விட எந்த பகுதியிலே தேவனுடைய வார்த்தையை நான் கை கொள்ளாமல் இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் அப்பொழுதே சத்துரு விழுந்து போவான், அப்பொழுதே சத்துரு புறமுதுகு காட்டி விடுவான், அப்பொழுதே சத்துருவினுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தணிந்து போய்விடும். அப்பொழுதே நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சத்துருவினால் நாம் சிறுமைப்பட்டு போவது இல்லை, சத்துரு நம் நிமித்தம் சிறுமைப்பட்டு அவன் பலன் இழந்து போவான்.